पूर्णं स्तंभेवदार समनंजलभ्य दक्षिण सिंहं शरणं प्रबध्ये योनित्यमच्युतपदां व्यामोहत तैतराणि दिनाय मेने अस्मद्गुरोर्भगवतो सञ्चयसिद्धोः रामानुजस्य चरणो श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवज्ञानां धत्तां शरणं भवभीतानां शरणो ईश्वरम् श्रीरङ्गे जयतीन्दुना करुणया सौस्यादिप्रेक्षितं सादर्शेण नरसिंहकार्यमुने पादाम्बुजेन्द्रं तां दीक्षान्तिदयादिविष्णुपवनैः स्वान्तं बुधाग्रेषं श्रीभद्रं कसदारेव श्रीयोनिजं संश्रिये श्रीमत्श्रीरङ्गः पृथ्वीश्वरशरदिगुणा संयमेन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं विसुम्बेन राज्यं श्रीरङ्गकार्यक्रमेः प्राप्तलक्ष्मी नृसिंहास्थानं सैवे यतीन्द्रम् अगलगुणवीक्षकालीं श्रीरङ्गनाथं लक्ष्मी नृसिंहकरुणैकमात्रं श्रीरङ्गवीरनुलासनो वेदान्तदेशीयतेन्द्रमः प्रवच्चे सम्प्राप्त अध्यात्मशास्त्रं कारुण्याक्षेपधन्यं वेदान्ते वाक्यं नारायणार्यं परमदमनव्याख्याख्यातमे श्रीमद्रङ्गसदारिसंयमित्राल्लङ्कारं श्रीमद्वीरभूतमहातिशरदिक्पादानविदाश्रय श्रीमद्वेदवदं सदेशेतेः कारुण्यवीक्षास्पदा वेदरङ्गेण साधनः श्रीमद्रङ्गसदारियोगिजनसारं श्रीमद्रङ्गसदारिगौराट् लक्ष्मान्तद्वीक्षातं वैवर्तितं सुगुणैः शान्तं महद्वं सदं वैभूषं पुरमं श्रीकृष्णमाद्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रयेन्द्रसार अनवद्य गुणं पुदाद्य विदुर्यग्वाढीतं श्रीरामः श्रीवत्स चिन्नमिश्रेभ्यः नमोक्तिमदीविने इदुक्ते श्रीकण्ठे यान्तिमङ्गलसूत्रताम् ரேவதி நட்சத்திரம் இன்றைய தினம். இந்த ஆடி ரேவதி, அதாவது ஸ்ரீ சங்கதி பரம்பரைன்றது ஐஷிகர் தொடக்கமாக ஐஷிகருடைய கைங்கரிய பரர்கள் இவர்களுடைய சரித்திரங்கள்லாம் நம்ம ரொம்ப அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதை சொல்லக்கூடிய மகான்களும் இப்பெல்லாம் ரொம்ப துர்லபமா இருக்கு. ஆதிவிஷ்ணோபன் காலத்துல யார் ஆராதகளா இருந்தா, யார் ஸ்ரீகாரியமா இருந்தா, யார் அந்தரங்க கைங்கரிப்பவர்களா இருந்தா ஒன்றும் தெரியாது. அவர்களை பத்தி அந்த காலத்துல பத்திரிகையும் கிடையாது. இன்ஜிமெண்டேஷன் காலத்துல இருந்தா பத்திரிகை வரைஞ்சு அதனால மடத்தினுடைய செய்திகள்லாம் தெரியும். ஆனால் அப்ப கூட கைங்கரிப்பவர்கள் யாருன்னு தெரியாது. இந்த கைங்கரிகளை பத்தி வர வேண்டிய பிரசக்தியே இல்லை. ஐசிங்கர் தான் பிரதானம். அதனால கைங்கரிப்பாளுடைய திருநாமம் ஏதாவது சாஸ்திரம் இருந்தா அவ விஷயங்கள் சொன்னா அவ பேர் வரும், இல்லைன்னா வராது. இப்படி கைங்கரிப்பாளரை பத்தி அவசியம் தெரிஞ்சுக்கணும். அந்த ரீதியில அடியனுக்கு தெரிஞ்சதுன்னு நான் சொல்ல முடியும், அதுக்கு முன்னாடி தான் சொல்ல முடியாது. அதனால அடியன் 1950 ஜனித்தது. ஆனால் அதுக்கப்புறம் வயசாக அப்போ இன்ஜிமெண்டேஷன் காலத்துல யார் ஸ்ரீகாரியமா இருந்தாங்கன்னா அப்போ அம்மனம்பாக்கம் நரசிம்மாச்சார்னு எழுதுங்க.
ஸ்ரீகாரியமா இருப்பதுன்றது ஒரு சாதாரண இது கிடையாது. அதுக்காக வேண்டிய தகுதிலாம் நிறைய போகணும். அம்பலமங்கல் சுவாமி ரொம்ப சாஸ்திரஜர், அவர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர். அவர் ஸ்ரீகாரியமா இருந்தார். அதுக்கப்புறம் தையார் ஜோசிய ரங்காச்சார்னு ஹலோ காதலா கேக்குறது தையார் ஜோசிய ரங்காச்சார்னு எழுதியிருந்தார். அவர் இன்ஜிமோட்டேஷன் காலத்துல ஏற்பட்டு தமிழ் ரிஷிகர் முக்கூர் ரிஷி காலத்துல புத்தகம் எழுதியிருந்தார். அவர் அந்த சுவாமியும் ரொம்ப பிரசித்தராக சாஸ்திரஜனாகவும் இருந்து பல சாமர்த்தியங்களை உடையவராக இருந்தார். முக்கூர் ரிஷி காலத்துலதான் தையார் ஜோசிய ரங்காச்சார் கொஞ்சம் திருமேனி அசௌகரியமா இருக்குச்சே, அப்படியே இருக்குன்னு சொல்லி அப்படியே கொஞ்ச நாள் தான் இருக்கு, கொஞ்ச நாள் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அழிச்சுட்டு தான் இருந்துட்டார். அதுக்கப்புறம் ஆனா அப்பவே ஸ்ரீகாரி கோஸ்வாமி, அதாவது பணமுகை வீரவெல்லி நரசிம்மாச்சார சுவாமின்னு அவரும் நல்ல சாஸ்திர பாஷை ஸ்ரீபாஷ காலக்ஷேப அதிகாரி, பல ரொம்ப சிஸ்டர். அந்த சுவாமியை நியமிக்கிறதுக்காக ஒரு சமயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தார். ஒரு நாள் சாயங்காலம் அபிமனம் ஆன பிற்பாடு தான் எல்லாரையும் கூட்டி அந்த சுவாமியை நியமிச்சார் அப்படின்னு என் புத்திக்கு தெரிஞ்சு சொல்றேன். அப்படின்னு தான் அப்புறம் மாத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சா மாத்தி சொல்றேன். அந்த பணமொழி வீரவேல் நரசிம்மாச்சாரிய சுவாமி யாரு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்சவர். அதாவது இந்த ஜிஎஸ்பிடிய நடத்திட்டு இருக்காரு, அதாவது ராஜேஷ்னு சொல்லக்கூடிய பார்த்திசாரதி சேத்துராமன் அவருடைய தாத்தா, அதாவது மாதாமகன். அந்த மாதாமகன் தான் பரமய வீரவேல் நரசிம்மாச்சாரிய. அந்த சுவாமியை கேமராசிங்கர் ரொம்ப பால்யத்திலேயே அவரை கைங்கரியத்துக்கு நியமித்தார் ஸ்ரீ சன்னதியில. அதுக்கு முன்னாடி ஜீவராசிங்கர் சன்னதியில காலக்ஷேபம் பண்ணார். விஜயராசிங்கர் இவெல்லாம் சமமான காலம் ஜீவராசிங்க காலக்ஷேபம் பண்ணது. அந்த போட்டோல கூட அவர் பிரம்மச்சரியா எழுதிருப்பார் அந்த சுவாமி. அதுக்கப்புறம் தான் ராமநாதர் காலத்துல தான் அவர் கல்யாணம் ஆயிருக்கும்னு தெரியல. ஆனா அந்த சமயத்துல தான் அப்பதான் இந்த ராமநாதர் அனுக்கிறதுனால அந்த சுவாமிக்கு ஒரு குமாரத்தை பிறந்தா. ஆக அப்போ ரொம்ப பால்யத்திலே ராமநாதர் சஞ்சாரத்துக்கு போக வேண்டியதா இருந்தது. வடக்க பத்ரி ஆசிரமம் மட்டும் போனோம்னு திருவிழா பத்தியாச்சு. அப்போ இஞ்சிவாள் ராஜகோபால் சார் சில பேர் தான் இருந்தா, அப்போ மனுஷா வேண்டியதா இருந்தது. அப்போ இந்த சுவாமி தெரிவிச்சு அப்பவே ஆராதனை நியமித்தாரா என்னது தெரியல. ஆனா அப்பவே அவருக்கு சிலதெல்லாம் சொல்லி வச்சு அவர் அந்த கைங்கரியத்தை பின்னாடி ஏற்க போகிற ஆராதனத்துக்கு யோகிதை உள்ளவராக அவரை உருவாக்கினார் ராமநாதர். அவர் ஆராதனை வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா உடனே காலத்திலிருந்து அவர் ஆராதனா இருந்திருக்கார், ஆரம்பிச்சிருந்த இருந்திருக்கார். ஆக அப்படி அந்த ஸ்ரீ ஆராதனை வரணும்னாலும் ஆராதனைன்னா அது எவ்வளவு நியமங்கள் இருக்கணும்னு தெரியல. அவர் அப்பதான் கல்யாணம் ஆன புதுசு. மடத்துல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, ஆராதனை இருக்க ரொம்ப சின்ன வயசுல இருக்கிறால போடக்கூடாது அப்படின்னு ஒரு நியதி உண்டு. ஏன்னா
அவளுக்குலாம் இந்த இந்த சம்சாரத்துல கொஞ்சம் ஆசைகள்லாம் இருக்கும். அதனால அப்படிப்பட்டவாளை ஆராதனத்துக்கு கொஞ்சம் வைக்கிறது கஷ்டம். ஏன்னா கொஞ்சம் அந்த சம்சாரத்துல கொஞ்சம் விரக்தி வர சமயத்துலதான் ஆராதனத்துக்கெல்லாம் அவளெல்லாம் கூப்பிடுறதுன்னு ஒரு இது இந்த நேர்த்தி இருந்தது. ஆனா தமிழ்நாட்டுக்கு மனுஷா இல்லாத இவர அப்படின்னு ஆனா அப்படின்னா அந்த சின்ன பால்யத்துல அவ்வளவு எவ்வளவு நெறியோட எழுதிருப்பாங்க சுவாமி. அதுக்காக சொல்லுவேன் இப்போ. ஏன்னா அந்த பால்யத்திலேயே அது அப்பதான் கல்யாணம் ஆன புதுசு. அந்த சமயத்திலயும் அந்த கைங்கரியத்துல எங்கேயும் அதுவும் திருநாளகிரி காலத்தெல்லாம் கைங்கரியம் பண்றது வந்து ரொம்ப சிரமம். திருநாளம் அவள நெருப்பு தான் மட்டும் இல்லை, தனக்கு கைங்கரி பெறாலும் அப்படி ரொம்ப சிஸ்டராக இருக்கணும்னு அவ விரும்பக்கூடியவா, எதிர்பார்ப்பா, அதுக்கேற்ற மாதிரி சிக்ஷிப்பா. இப்ப இந்த காலத்துல என்னன்னாக்க நீ பாத்தியா, நீ காணாது, உனக்கு கண்டு தெரியல, நீ இப்போ நீ வந்து அவளை திருத்தாது, அப்புறம் உனக்கு மனுஷாலே கிடைக்க மாட்டா. நீ பார்த்து ஒவ்வொரு தடவை இப்படி தப்பு அப்படி தப்புன்னு சொன்னீங்க, உனக்கு யாரும் கைங்கிறது வரமாட்டா. இப்படிதான் அந்த கான்செப்ட் தான் இப்போ இருக்கு. இப்ப எங்க எல்லா இடத்துலயும், எங்கேயுமே இல்லை, எல்லா இடத்துலயும் இந்த வைதிகம்னு வந்துடுச்சுன்னா இப்ப இதுவாவது நிக்கிறதா பத்தியா, இதுவாவது நிக்கிறேன் இப்படி சொல்லி கடைசியில தேஞ்சு கட்டை தேஞ்சு ஏதோ சொல்லுவாளே, அந்த மாதிரி ஆச்சாரன்றது ரொம்ப தேஞ்சு போயிடுது. எதையும் பார்க்க கூடாது, யாரையும் சொல்லக்கூடாது, ஒண்ணும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு காலத்துல மடத்துல களி பண்றவா கூட சாஸ்திரம் வாசவளா இருந்தா. அது எனக்கு தெரிஞ்சு அப்துல் சுவாமி அவர் நிறைய ஸ்லோகங்கள் சொல்லுவார். சம்ஸ்கிருதம் வாசிச்ச பாடசாலை வாசிச்சுட்டு கைகரித்து வந்திருக்காரு. அதனால சம்ஸ்கிருத ஞானம் உள்ளவளாவே கைகரித்துல இருந்திருக்கா. ஒரு கால விசேஷம். அப்போ கருணாசனிக்கால இந்த சுவாமி அந்த பாலியத்திலேயே கைகரித்து வந்துட்டாருன்னா எப்படி எழுந்திருப்பேன்னு நீங்களே தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் முக்கூர் காலத்துல இந்த சுவாமிக்கு முக்கூரில் தான் அவருக்கு ஸ்ரீகாரியமாக நியமிக்கப்பட்டார். ஸ்ரீகாரியமா நியமிக்கிறதுனா எத்தனை பேருக்கான யாராலும் நியமிக்கலாம் முடியும், ஏன் அவர் தான் நியமிக்கணும் சொன்னா எல்லாரையும் அரவணைச்சுட்டு போகணும், அதே சமயத்துல தண்டிக்கணும். அதுவும் இல்லாத என்னென்ன எங்க நடக்கிறது அப்படின்றத நேரடியாகவும் தெரிஞ்சுக்கணும், அசலால் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அத வந்து எந்த சமயத்துல அத நாம சரிப்படுத்த முடியும், எந்த சமயத்துல அவளை நம்ம சிக்ஷிக்கலாம், உடனே கேட்ட உடனே அப்படியே விசாரிக்கிறேன் அப்படியே அப்படின்னு அவசரப்படாத. அது அப்புறம் சமயத்தை பார்த்து சில பேருடைய அணுகுமுறை எப்படி அப்படின்னு சொன்னா, அப்பவே சிக்ஷிச்சாதான் சிக்ஷிது, இல்லைன்னா நீ மறந்து விடுவ, இல்ல நான் மறந்து விடுவேன் அப்படின்னு ஒரு அதுல சில பேர் சிலதெல்லாம் உடனே டக்குனு பண்ணனாக்க அதுல சில விபரீதங்கள்லாம் வரும். அதனால அந்த சுவாமி நிதானமாக எல்லாத்தையும் கேட்டுப்பார். அதுக்கு ஸ்ரீகாரனே எல்லார்ட்டையும் பழகணும், எல்லார்ட்டையும் கேட்கணும், எல்லாரும் சொல்றதையும் பார்க்கணும். அதை தவிர தேவாரத்துகள் வந்தா அவள்கிட்டயே பேசி ஆகணும். நான் ஸ்ரீகாரியம், அவெல்லாம் வந்து என்கிட்ட பேசட்டும் அப்படின்லாம் இருக்க. தேவாரத்துகள் வந்தா நீ யாரு, என்ன சமாச்சாரம், இந்த ஊர் அப்படின்னு கைகரிக்கு புதுசா ஒருத்தவனா அவனை பரீட்சை பண்ணி கைகரித்து வைக்கணும். இவங்க வந்த உடனே நீ வரையா கைகரித்து வரையா அப்படின்னு கூட்ட உடனே சரி மனுஷா இல்ல நீ போவா அப்படின்னு கூப்பிட்டு அவனுக்கு ஒன்றும் கையாளுறது காவல் தெரியாது. அப்படிலாம் இல்லை, கூட்டு அவளை சிக்ஷிச்சு அவளுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்துட்டு இப்படி ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பொறுமையாக அதை கையாளக்கூடிய தன்மையுடையவர். கோபம் வந்து
வந்து பார்த்தது கிடையாது. கோபத்தினால சில காரியங்கள் விடுபடும். அதே சமயத்துல கண்டிக்க வேண்டியது கண்டிக்கணும். அத அவன் எதுக்குதான் கண்டிக்கணும் கிடையாது. அவன் ஏகாத்மா கூட கண்டிச்சு இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதே சமயத்துல சில சமயத்துல ரொம்ப அதிகமான தப்புதா ஐசிகிட்ட விஞ்ஞாபிச்சுட்டு நான் அவனை 3 நாள் சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு ஐசிகிட்ட நியமனம் பண்ண மாட்டேன். ஒண்ணு பண்ணிட்டு கூட ஐசிகிட்ட விஞ்ஞாபிப்பார். ஐசிகரும் சரி அவர் பண்ணா சரியாதான் இருக்கும் அப்படின்னு விஷ்ணுடைய அபிமானத்தையும் பெற்றவர் அவர். எது இருந்தாலும் அவர் பண்றது கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு கையாளுற ரீதியே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஐசிங்கனுடைய நியமனத்தை சிறசா வச்சு பண்ணார். கிட்டத்தட்ட அதாவது 60க்கு மேல 62லயே அவர் வாங்கிட்டார். 62லேருந்து 90 அதாவது வில்லியம் ஐசிங்கர் வந்தாட்டு கூட அப்புறம் முடியலன்னா ஐசிங்கர் வந்து அவர் வேற ஒருத்தர் நியமிச்சார். அந்த ஐசிங்கர் 4-5 வருஷம் கூடவே இருந்தார். இத்தனைக்கும் அந்த சுவாமியும் ஐசிங்கராவரத்துக்கு உயிரில் எழுதி வச்சிருந்த முக்குரசிங்கரால அப்படின்னா அவருக்கு அந்த தகுதி உண்டு. அதுக்கு அதையும் தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீகாரி மட்டுமில்லை, அவருக்கு ஐசிங்கராவரத்துக்கும் வேண்டிய தகுதிகள்லாம் இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு மகான். இந்த இன்னைக்கு 100 ஆரம்பம். அது ஏற்கனவே சொன்னவே அந்த சுவாமிக்கு ஒரே ஒரு குமாரத்தி. அந்த குமாரத்தையும் தோப்பனாரை விட படத்தினுடைய விஷயங்கள் மொத்தம் தெரிஞ்சவன். இன்ஸ்பிரேஷனுக்கு ரொம்ப கிருமைக்கு பாத்திரமானவள். மடத்துல எது சொன்னாலும் கைங்கரிப்பாளருக்கு தெரியுமோ தெரியாதோ அவளை கூட்டு முதல்ல ஐசிங்கர் விஞ்ஞாபிச்சிருவாரு, தெளிவுபடுத்திடுவார். இந்த மாதிரி அவன் இதை பண்ணா அப்படின்னு அவளுக்குள்ள அந்தரங்கள் நிறைய இருக்கும். அந்த குழந்தைகிட்ட அவ்வளோ அவள் சின்ன குழந்தை தான் இருந்தாலும் மடத்துலையும் ஊற்ற உடையவள். அவள்கிட்டையும் ஐசிங்கர் சகஜமா பேசி இன்னைக்கு ஏதாவது மடத்துல எப்படி அப்பெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்டா அவளை கேட்டா கூட அவள் சொல்லுவா, இப்படிதான் நடக்கணும் அப்படிதான் நடக்கணும்னு சொல்லுவாள். அதனால அந்த மாதிரி ஒரு அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய அதாவது உரித்தான காலத்துல விவாகத்தை பண்ணி வச்சேன். அந்த விவாகத்தை எங்க பண்ண அந்த சம்பந்தம் எப்படிப்பட்ட சம்பந்தம் அப்படின்னா தட்டை வாசூல கோத்திரம் வாழலாம். வசதியான வம்சம். வாசூல கோத்திரம்ன்றது ரொம்ப வசதியான கோத்திரம். அந்த வம்சத்தை அந்த சுவாமி திருவள்ளூர் வீரராகவன் தன்னதுல கைங்கரியம் பார்த்துருந்தார். நல்ல பூர்ண அத்தியனம் பூர்ண அத்தியனம் பண்ணுவார். பரம சாந்தார். அவருக்கு சுந்தராச்சார் திருநாள். பரம சாந்தார். வியாபாரத்தில்கிட்ட அவர் பழகிற விதமே அழகு. அதாவது யாரால் எப்படி பழகணும், ஒரு கௌரவமான வந்தானா உடனே எழுந்து அவரை சுவாமி ஏழம் சொல்லி அவருக்கு என்னென்ன உபச்சாரங்கள் பண்ணி எப்படி அவரை மரியாதை பண்ணி அனுப்பணுமோ அப்படி அனுப்புவார். ரொம்ப ஆப்தாள பண்ணணும்னா அவளை சிரிச்சு வா பெருமாளை அந்த சேவைக்கு பண்ணி சேவை பண்ணி வைக்கிற ரீதியும் ரொம்ப அழகு. அப்படிப்பட்ட அந்த சுவாமியினுடைய ஜேஷ்ட குமாரனுக்கு இந்த பொண்ணை தன்னுடைய குமாரத்தையே கன்னியாதானம் பண்ணி கொடுத்தார். அவரும் ராவணனுக்குள்ள ரொம்ப ஈடுபடும். மாப்பிள்ளையும் சுவாமியுடைய மாப்பிள்ளையும் அதாவது சேர்க்கிறாங்கன்றதும் ரொம்ப ராவணத்தை அதாவது எவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு போலாம். உங்களுக்கு முக்கியமா நல்ல அம்சங்கள் நிறைய முக்கியமான அம்சங்கள் சொல்லிட்டு போறேன். ஆனா அதுல ஒரு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்ரீகாரியம் சுவாமி அதாவது பணமொழி வீர சுவாமி அந்த சுவாமியினுடைய அனுகிரகமும் அடைய பெற்றவன். அதாவது எல்லாமே முக்கூரசிங்க அனுகிரகம் தான் கிடைச்சிது. அதாவது முக்கூரசிங்க முக்கூர்ல ஆமே கிடையாது. ஆனா கைங்கரி பேரால் 40 பேர். அந்த காலத்துல 30 பேர் இருந்தாலும் அவளுக்கு தான் ஆள் கட்டி தரணும். தங்கத்துக்கு இடம் இது.
ஏற்கனவே அந்த ஊர்ல யாரா இருக்காளோ அவ வார்த்தை கொஞ்சம் ஒரு ரூம்ல அவ வச்சுட்டு இருக்கா. பார்த்தாரு ஐஷிங்க அந்த கோடியில ஒரு 10ஆம், இந்த கோடி அதுக்கு எதிர்பக்கத்துல ஒரு 10ஆம், 20ஆம், இந்த கோடியில ஒரு 4ஆம், 24 நாள் 24 கட்டினார். அங்க அது அது அங்க கிணறு, அந்த எதிர்த்து பத்தாத்துல கிணறு, அதுக்கு அதை தவிர கைக்கு இடம் போகணும் அப்படின்னு சொன்னாக்க அங்கங்க இருக்கிற ஆத்துல வாடகை இருக்குன்னு அங்க இருக்கு. அந்த விருதுல வந்து அந்த 10ஆத்துல இருக்க வேண்டிய கைங்கரிவாள் அது அவ ஒரு செட்டு, இந்த எழுத்துல 10 அவ ஒரு செட்டு, இந்த பக்கத்துலாம் தள்ளிப்படுறவா இருந்தா, அந்த பக்கத்துலாம் சங்கதி படித்தார்கள் இருந்தா, ஆறாத காலம் இருந்தா அந்த இடத்துல. இந்த கோடியில வரும்போது முதல்லாம் அடையாமொழியோட அதாவது அடைய தோப்பனாராங்க இருந்த முதல்லாம் எடுத்த உடனே வாசல் முதல்ல அந்த ஊரை நுழைஞ்ச உடனே முதல்லாம் இவர்தான். அதனால அவர் ஆசான் ஆவாந்தாச்சு. அடுத்தது இஞ்சிமர் ராஜகோபால் சுவாமி, அவர் சிஸ்டர் ஆராதகர் அவருடைய. அதுக்கடுத்து பெருக்காரண சுவாமி சாரசார அவருடைய. அதுக்கப்புறம் ஸ்ரீகாரியா. இந்த வயசு இந்த 4 பேர் ஒரு செட்டு. இந்த 4 பேர் ஒரு செட்ல இஞ்சிமர் ராஜகோபால் அதிகமா யாருக்கும் பேச மாட்டேன். அவர் காரியம் உண்டு, அவர் மாட்டுக்கு இருப்பார், அதிகமா எதுவும் பேச மாட்டார். பெருக்காரண சுவாமி பெரிய குடும்பி, அதனால அவர் அதிகமா வெளியே வரமாட்டார். இது அதுல அந்யோன்யம் யாருன்னாக்க பழம சுவாமியும் அடியன் சோமநாதன் தான். அதாவது 45ஆம் வருஷம் பூர்வாசனத்துல இவா 2 பேரும் கொஞ்சம் அந்யோன்யம். ஆனா அதுக்காக உட்காந்து எப்போதும் பேசிட்டு இருக்க மாட்டார். அதுல அதுல அந்த சுவாமியாத்துக்கு நான் பாலியனார் விட்டு அவாத்துக்கு நான் போறது, அந்த தேவிகளும் என்கிட்ட ரொம்ப பரம பிரீத்தியா இருப்பா. அதனால அந்த சம்பந்தம் பெரிய இன்னைக்கும் இந்த பெரிய அதாவது இன்னைக்கும் அந்த சம்பந்தம் இருந்துட்டு இருக்கு. அவளும் பேரன் பேச்சு எடுத்தாச்சு, நானும் பேரன் பேச்சு எடுத்தா கூட இந்த ஜிஎஸ்டிக்கு மூலியமாக இன்னும் என்னுடைய சம்பந்தம் தொடர்ந்து இருக்கு. அந்த கௌரவத்தினால்தான் அவரும் என்ன ஏதோ இந்த ஜிஎஸ்டிகளை சொல்லும்படியாக அவர் பண்ணியிருக்கார். ஆக இந்த ராஜேஷும் ரெண்டு தாத்தாக்கள், 2 தாத்தாக்களுடைய சாமர்த்தியத்தையும் கொண்டு இருக்கிறவர். திருமண சேவிக்கிறதுல சோம்பேறித்தனமே கிடையாது. அது மாதிரி எந்த ஃபங்க்ஷன் பண்ணாலும் ஜிஎஸ்டிக்கு நிறைய ஃபங்க்ஷன் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப சாமர்த்தியமா, ரொம்ப நேர்த்தியா, சீரிய ரீதி முறையில நல்லா பண்ணிருக்கு. வித்வான்களை கௌரிக்கிறது. ரொம்ப சமீபத்துல பாஸ்தாத்தனுடைய நெசத்தை பூர்த்தியும் நிகழ்ச்சியும் இப்படி பல சாமர்த்திய மகான்களுடைய அனுகிரக விஷயத்தினால இன்னைக்கு நாம எல்லாம் சத்தப்பட்டு இருக்கோம். அந்த சுவாமியை நினைக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஐசிகளுடைய சங்கல்பம் திருநட்சத்திரம் இத்தனை போறோம். அவருக்கு யோசிச்சதே கிடையாது. எல்லாரும் வரவாளை பார்த்து அனுப்புவோம், எல்லாருக்கும் ஆகாரம் சரியா கிடைக்குதான்னு பார்க்கணும். அதை தவிர பூரி தட்சிணை கொடுத்தாங்க எல்லாரும். முக்கூர் சர்வத்திரா, அதாவது முக்கூர்ல இருந்தா அந்த 10 கட்டத்துல இந்த 10 கட்டத்துல நிறையவே உட்கார்றது. என்ன மரத்துல உட்கார்ந்து மீதுக்கு உட்கார்ந்து இடம் இல்லைன்னு இந்த ஆத்தெல்லாம் உட்காரணும். அதுக்காக அந்த அக்ரஹாரத்துல அந்த தெருவில் திரையை கட்டிடுவான், மீதி யாரும் வரக்கூடாது அந்த சாப்பிட்ற சமயத்துல. இப்படி அங்கெல்லாம் மரப்பள்ளியிலேருந்து கொண்டு அதே மாதிரி அந்த ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும் முக்கூர்ல, அங்கேயும் ஒரு திரையை கட்டிடுவான். ஏன்னா இந்த பக்கத்துல யாரும் வரக்கூடாதுன்னுட்டு திரையை கட்டினாலே அந்த ஊர்ல ரொம்ப கௌரவம். சூத்ராலாம் வரமாட்டாங்க அதிகமா. அதனால அப்படி ரொம்ப அழகா இருக்கு. அங்க எல்லாரையும் கவனிச்சோம். அதுக்கப்புறம் ஸ்ரீநகர் இன்னும் அதிகம் வேலை. இப்படி அந்த நிர்வாகம் பண்றது அதுவும் இல்லாத மடத்துல வைதிகம் மட்டும் கிடையாது, லௌகிக சாமர்த்தியம் இருக்கணும். எத்தனையோ மடத்துக்கு சொத்துக்கள், அதனுடைய சொத்தினுடைய தன்மைகள், அதெல்லாம் போக்குவரத்து, இதெல்லாம் பண்றதுன்னா சாதாரண காரியம் இல்லை. தலையே பிச்சுன்னு கூடும். ஆனா ரொம்ப அனாயாசமா பண்ணிடுவேன். இப்படி அவர் ஸ்ரீகாரியம் பண்ணி அதை அடியேன்னு அனுபவிச்சிருக்கேன். அதுக்கப்புறம்லாம் நியமிக்கப்பட்ட ஸ்ரீகாரியம் முக்கிய விஜய நியமிக்கப்பட்ட வீடியோ அங்கே தான் இருக்கார். அவரும் கொஞ்ச நாள்லயே பரமிச்சிட்டார்.
அதுக்கப்புறம் பழைய ஸ்லோகாச்சார் அவரும் ஆரம்பிச்சுட்டார். இப்படி அதுக்கப்புறம் இப்போதான் ஸ்ரீகாரிய சுவாமி பால்யமாக இருந்திருக்கார் பத்மநாபர். அது இப்படி ஸ்ரீகாரியமா இருக்குது. அதாவது எப்படி சேனை முதலியார் எம்பெருமானுக்கு ஸ்ரீகாரிய துரந்தராக இருக்காரோ அந்த மாதிரி ஸ்ரீ சன்னதிக்கு ஸ்ரீகாரிய துரந்தராக இருக்கிறது பெரிய காரியம். அதுக்கு நல்ல கௌரவம் உண்டு. அதுக்கு சமஸ்த ஞானம் இருக்கணும், லௌகிக ஞானம் இருக்கணும், எல்லாம் இருந்து பூர்ணமாக நேர்த்தியாக நடந்தது. அதுலேயும் நாணயமா இருக்கணும். அந்த நாணயமா நடக்கிறதுன்றது கொஞ்சம் பணத்தில் நப்பாசம் வந்துருச்சுன்னா ரொம்ப நிர்வாக கஷ்டம். அதனால அதெல்லாம் இல்லாம அதுவும் இல்லாத அந்த ராஜகோபுரம் கட்டின சமயம் அதெல்லாம் கணக்கில் எல்லாத்தையும் பார்த்து நிர்வாகத்தை அப்படி பண்ணார் சுவாமி. இதெல்லாம் அவருக்கு ஒரு கிடைச்ச பாக்கியம். அதாவது முத்துரட்சிகள் பெரிய சன்னதி, பெரிய பெருமாள் சன்னதி, அவருடைய சம்பரோஷத்தை நடத்தி வச்சாருன்னா அந்த சம்பரோஷம் எவ்வளவு காரியம், அது ஸ்ரீகாரியம் எவ்வளவு காரியம் இருக்கணும், இதெல்லாம் அவர் நடத்தி வச்சார். எத்தனையோ காரியங்கள் முத்துரட்சிகள் செம்பூர் மரத்தை கட்டினது எல்லாம் இவர் காலத்து தான். அதாவது திருவிந்தி விருத்த மனம் கட்டினது நிறைய இடத்துல பழைய காலத்துல பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ரீகாரியம் பணவகை வீரவள்ளி நரசிம்மாச்சாரியான்னு போட்டுருவார் கல்வெட்டு வச்சு. இப்படியெல்லாம் அவருடைய பேர் பிரசித்தியா இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி அவர் கடைசி மட்டும் திருவாரணம் பண்ணிட்டு திருமாலுக்கு பாலவனுக்கு அவரை மாதிரி கைங்கரி செய்யறதுக்கு மனுஷன் இதே கிடையாது. அப்படிப்பட்ட மகானுடைய 100வது திருநட்சத்திரம் இன்னைக்கு ஆரம்பம். அந்த மணி 2:10 ஆனா கூட அந்த சுவாமியினுடைய ஒரு வைபவத்தை நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதனால இவ்வளோ ஆச்சு. இதுக்கு மேல் கொண்டு நம்ம அதாவது அடுத்த வருஷம் விமர்சையாக கொண்டாடணும். அது பார்த்தா சுவாமி என்ன பண்ணுவாரோ பண்ணுவார். அது எல்லாரும் அதில் அனுபவிக்கணும்.